ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பரிஷித் கிருஷ். நம்ம வெளியே வாங்குற மாதிரி வீட்டிலையே எப்படி சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள்: சேனைக்கிழங்கு 250 கிராம், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், புளிக்கரைச்சல் 4-5 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். முதல்ல சேனைக்கிழங்கோட தோல் நீக்கி நம்ம ஸ்கொயராக துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கலாம். அதை மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணியில் பாதி வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். அப்புறம் நம்ம புளி கரைச்சல் கொஞ்சம் தண்ணியாக கரைக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாகவே நம்ம கரைச்சிட்டு 4-5 டீஸ்பூன் நல்லா போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஒவ்வொரு சேனைக்கிழங்கு இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு தோசைக்கல் வச்சுட்டோம். இப்போது நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சேனைக்கிழங்குல, அதை நம்ம போட்டு டோஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நம்ம மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி ஒரு 2-3 டைம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துகிட்டு நம்மளோட சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த மாதிரி இன்னொரு ரெசிபிகளை பார்க்கணுன்னா நம்ம பரிஷித் கிருஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர், see you.